உடனடியாக ஐயா ஸ்டாலின் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொன்னார்ல, இதுல தலையிட்டு நடவடிக்கை எடுத்து நாம் தமிழர் கட்சி எத்தனை 2 விழுக்காடுக்கு நெருக்கி மேல மறுபடியும் ஒரு ஸ்டெப் ஏறி இருக்கிறாங்க, ஒரு மேஜிக் நம்பரை தொட்டிருக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பாசிச பாஜகவை எதிர்த்து திமுக 40க்கு 40 பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கு. ஆனா அதுக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்காத நடிகர் விஜய் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறத மறைமுகமா சொல்றாரோ? அப்படி இல்ல. ஒன்று சரியான எதிர்கட்சியா நாம் தமிழர் இருக்கும், இல்ல அப்படின்னா ஆளுங்கட்சியா இருக்கும். தமிழக அரசியலில் தனித்துவம் காணும் வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா கிதியோன் செல்லமுத்து அவர்கள். அவரிடத்தில் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கிறது, வாருங்கள் அவரிடத்திலே கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலம் ஐயா? நலம். நீங்கள் நலமா? நலம் ஐயா. சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வந்த பிறகும் சின்ன சின்ன அரசியல் சலசலப்புகளை வந்து தமிழக அரசியலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தேமுதிக கட்சியுடைய தலைவர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோ கூட உங்களுக்கு காட்டுற பாருங்க. நீங்கள் பார்த்தீங்களா அந்த செய்தியை? சொல்லுங்க. எனக்கு அது புதிய தலைமுறையில் நம்ம பார்ப்போம், என்ன சொல்றாங்க. ஐயா பாருங்க. தேர்தலில் நிற்கிறாரு, அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு? 39 தொகுதி நீங்க ஜெயிச்சதை அறிவிச்சுட்டு இருக்கீங்கல்ல, ஒரு தொகுதியில கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரே ஒரு இளைஞர், அப்படி பெரிய மனசோட நீங்க அவரை வந்து ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலைவணங்கி நான் வந்து போற்றி இருப்பேன், வரவேற்று இருப்பேன். அதுலயும் சூழ்ச்சி செய்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பையனை நீங்க ஜெயிக்க வச்சிருக்கலாமே, அதுலயும் சூழ்ச்சி செஞ்சு நீங்க எங்களை தோக்கடிச்சிருக்கீங்க அப்படின்னு திமுக மேல ஒரு கடும் விமர்சனத்தை சொல்றாங்க. என்ன விதமான சூழ்ச்சி செஞ்சாங்களாம்? தேர்தல் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க உங்களுடைய ஆதங்கத்தையும் உங்களுடைய விண்ணப்பத்தையும் யார் இடத்துல தெரிவிக்கணும்? தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லணும். ஊடகத்திட்ட வந்து முறையிட்டா ஒரு அது ஒரு சின்ன பிள்ளைன்னு பார்த்து நீங்க இதை ஜெயிக்க வச்சிருக்கலாம்லன்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகிட்ட போய் முறையிட வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் வந்து இந்த அம்மா வந்து ஏற்கனவே நம்ம அறிந்திருக்கிறபடி கப்பித்தனமா நிறைய பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா, அந்த தம்பி கூட வாயை திறக்க மாட்டான். பக்கத்துல இருக்கிற தம்பி கூட அந்த அப்படி திருன்னு முழிக்கிறான். தம்பி பிரபாகரன்ல அவர் பேரு. திருன்னு முழிக்கிறான். சின்ன பிள்ளைன்னு பார்த்து வாக்களிங்கன்னா இது என்னமா என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க இந்த தமிழ்நாட்டு அரசியல? அதான் அந்த பொறிவுண்டை விற்கிற கதையாவில் இருக்குது. இன்னும் இந்த ட்ரெயின்ல எல்லாம் கூட்டம் அதிகமா நெரிசல் இருந்துச்சுன்னு சொன்னா பேசுவாங்க தெரியுமா, கொஞ்சம் இந்த சின்ன பிள்ளை கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி. இது ஒரு கப்பித்தனமான பேச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு பவர் ஹங்கிரி. ஆமா, அதாவது ஒரு அதிகார பசி தான், செல்ஃபிஷ் முழுக்க முழுக்க. ஊடகத்தின் வாயிலாக நான் இதை வந்து வேண்டுகோளாக வைக்கிறேன், மறுபடியும் ரீகவுண்டிங் கேட்கறதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சாலிடான கிரவுண்டா? இவர்களெல்லாம் எப்படி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறார் என்று எனக்கு தெரியல. மிகவும் அபாயகரமான போக்கு, ஆபத்தான போக்கு, அபத்தமான போக்கு. இதை இந்த மாதிரிலாம் வந்து அரசியல் வந்து நீடிக்க கூடாது. இது நல்ல ஒரு அரசியலுக்கு ஆரோக்கியமான நிலைக்கு இட்டு செல்லாது. கட்சியில வந்து ஒரு 5-6 தொகுதிகள் அவங்க போட்டிட்டாங்க. 5-6 தொகுதிகளில் கேட்காத கேள்வியை இந்த தொகுதியில மட்டும் கேட்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதாவது இது நான் ஏற்கனவே சொன்னது போலதான், பவர் ஹங்கிரி. வேற யாரு எக்கேடு கெட்டு போனா என்ன, தான் வீட்டுல வந்து ஒரு எம்பி ஒரு ஆள் ஆனா போதும்ன்ற ஒரு நிலையில தான் இவங்க இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய ஆதங்கம் தான் இந்த மாதிரி எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா பேசுறதெல்லாம். இந்த சின்ன பிள்ளைகள்லாம் அழுகுறான் அப்படின்றதுக்காக கிராமங்கள விளையாட்டு போட்டிகள்லாம் நடக்கும் திருவிழா நேரங்கள்ல. அந்த அழுகுறான்ற ஒரு காரணத்துக்காகவே சின்ன ஒரு ஏதாவது ஒரு கிளுகிழுப்பையை கொடுத்து ஆறுதல் பரிசு கொடுத்து அனுப்புவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்கலாம்னா, தம்பி நல்லவர், வல்லவர், திறமைசாலி, இதை சொல்லி வந்து இவருக்கு நீங்க இப்படி ஒரு வாக்குகளை செலுத்தி இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா உங்களுடைய சக திரை கலையாளர் தான் யாரு, ராதிகா சரத்குமார்.
அவங்ககிட்ட நீங்க பேசிருக்கலாம்ல, நீங்க வாபஸ் வாங்கிடுங்க, நம்ம ரெண்டு பேரும் மியூச்சுவலா பேசிக்கிறோம், கன்சர்ன் பண்ணி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்க வாபஸ் வாங்குங்க, அல்லது உங்களுடைய வாக்குகளை எல்லாம் எங்களுக்கு திசை திருப்பி விடுங்க, தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மறைந்து போன ஐயா விஜயகாந்துக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அஞ்சலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சக கலைஞர் ராதிகாட்ட கூட கேட்டிருக்கலாம்ல. அதை விட்டுவிட்டு திமுக வந்து இவங்க முறையிட வேண்டிய அவசியம் என்ன? வடிவேலு காமெடி தான் இருக்கு, பலமா அடி வாங்கி இருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்துல. 2026 கூட்டணிக்கு ஏதாவது துண்டு போட்டு வைக்கிறாங்களா? இருக்கலாம். இந்த அம்மா வந்து அண்ணாமலை சொன்னது மாதிரி ஊடகவியலாளர்களை குரங்குன்னு சொன்னார்ல, இங்கேயும் எங்கேயும் தாவிக்கு தரீங்கன்னு, அந்த மாதிரி எங்கேயாவது இவர்கள் உருப்படியா ஒரு கட்சியில இருந்திருக்கிறாங்களா? இவர்கள் கூட்டணி வைக்காத கட்சி எது என்று கேட்கிற அளவுக்கு இருக்கு இவங்களுடைய தர்மம். சரிங்களா? அதனால வந்து இந்த திராவிடமே எதுக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிற இடத்துக்கு வந்திருக்கும் போது, இந்த தேசிய முற்போக்கு திராவிடம், இதுவா தேசியம், இதுவா முற்போக்கு, திராவிடமே தேவையில்லை. அதெல்லாம் இந்த கட்சி வழக்கம் போலவே எல்லா கட்சிகளை போல கரைந்து போவது உறுதி, காலத்தின் கட்டாயமும் கூட. எதுக்கு தேவை? ஐயா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோட தோல்வியை நாட்டில் பல பேர் கொண்டாடிட்டு வராங்க. குறிப்பாக வந்து திராவிட கட்சிகள் வெறித்தனமாக கொண்டாடிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய உச்சபட்சமாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடை நடு ரோட்டில் வெட்டியிருக்காங்க. வெட்டி அண்ணாமலை இப்படி தான் பலியிடப்பட்டாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த காணொலியை பார்க்குறப்போ நமக்கே வந்து ஒரு இது தேவையில்லாத செயலாச்சு, ஒரு நாகரிகற்ற அரசியலாச்சுன்னு தோணுது. தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி. இந்த பீட்டா கும்பல்லாம் இப்போ மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ உயிர் பலி அப்படின்றது வந்து அதற்குன்னு நம்ம ஒரு ஆடையோ மாடையோ பலியிடணும்னா அதுக்குன்னு ஆட்டு தொட்டி இருக்குது இல்லையா? அந்த பச்சஸ், அதாவது பலி செலுத்தக்கூடிய அல்லது வந்து மிருக வதைக்கூடங்கள் இருக்குது. அங்கே போய் நீங்க முறைப்படியா அதுக்கான காரியங்களை நம்ம செய்யலாம். நடு ரோட்ல அந்த ஆட்டை தூக்கிட்டு வந்து அந்த ஆட்டோட கழுத்துல வந்து அண்ணாமலையோட படத்தை மாட்டி தூக்கிட்டு வந்து அந்த ஆட்டை வந்து ரெண்டு பக்கம் இழுத்து பிடிச்சிக்கலாம், ஒரே ஓங்கி அந்த பட்டயத்தால கழுத்தை வெட்டுறோம், தனியா விழுகுது, ஒரே ரத்த சகதியில இருக்குது. இப்ப நாளைக்கே இதே மாதிரி ஒவ்வொருத்தனும் கழுதைக்கு மாலை போட்டு நாய்க்கு செருப்பை மாட்டி விட்டு அந்த செருப்பு அந்த அந்த நாயோட கழுத்துல அல்லது கழுதையோட கழுத்துல இப்படி ஒவ்வொரு தலைவருடைய படத்தை எல்லாம் மாட்டிட்டு வந்தா இது எங்க போய் முடியும்? அல்லது அந்த கழுதைய தடி கொண்டு தெருவா அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே, அல்லது நாய்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து நாய்களுடைய வால்ல எல்லாம் ஓலையை கட்டி நெருப்பை பத்த வச்சு விடுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன? இதை வந்து உடனடியாக வந்து பீட்டா போன்ற அமைப்புகள்லாம் உறங்காம உடனடியாக அது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக காவல்துறை வந்து இதற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை வந்து நாயை வந்து கட்டி பாலத்துல இருந்து ஆத்துக்குள்ள ஒரு தம்பி போட்டார், உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டாங்க காவல்துறையினால. அது மாதிரி இது போன்ற செயல்பாடுகளை இவர்களுடைய நோக்கம் எல்லாம் ஆடை அறுத்து கறி வச்சு சாப்பிடுறது கிடையாது. அண்ணாமலைய நினைச்சு செய்யறான்னா நாளைக்கு இதே மாதிரி உண்மையிலே செஞ்சுட்டானா? நான் வந்து தத்துவத்தை கொள்கை ரீதியா அண்ணாமலை முழுக்க எதிர்க்கிறோம். ஆனா இது போன்ற செயல்பாடுகளை நம்ம ஊக்குவிக்க முடியாதுல்ல. உடனடியாக ஐயா ஸ்டாலின் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொன்னார்ல, இதுல தலையிட்டு நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து சிறையில தள்ளுவதுதான் சரியாக இருக்கும். தொடர்ச்சியா வந்து அண்ணாமலையை கடுமையா விமர்சித்து வர்றாங்க திமுகவினர். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதியை வந்து என்ன பண்ணியிருக்காரு, தேர்தல் பரப்புரையினப்போ அண்ணாமலையை பத்தி பேசுறப்போ கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஆட்டுக்குட்டின்னு சொல்லாதீங்க, ஆட்டு புழுக்க அவருன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாத்தீங்க? அதுதான் இது. இவங்க ஏற்கனவே ஒரு முறை வந்து ஐயா காமராஜர் எல்லாம் என்னென்ன பேச்செல்லாம் பேசினாங்க. காமராஜரம் மட்டும் இல்ல, காமராஜரை ஈன்றெடுத்த தாயாரையுமே சிவகாமி அம்மாளையுமே வந்து ரொம்பவே இழிவான சொற்கள் எல்லாம் வசைப்பாடி இருக்கிறாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் தமிழக முதலமைச்சரை என்னென்ன பேச்சு பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த சுயமரியாதை பேசுவாங்க, ஆனால் மரியாதை குறைவான வார்த்தைகளை, கண்ணிய குறைவான வார்த்தைகளை இவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இவர்களுடைய சிலபஸ் கரெக்ட், சுயமரியாதை ரைட். ஆனா இதுவா சுயமரியாதை? கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ளணும். அதனாலதான் சகோதரர் சீமான் அடிக்கடி சொல்லுவார், மேற்கோள் காட்டி பேசுவார்,
கருத்தியல் ரீதியாக போரிட கருத்து இல்லாதவன் அவன் எடுக்கிற ஆயுதம் முதல்ல அவதூறு தான் அப்படின்றதுதான். அதனால அவர் தீராத விளையாட்டு பிள்ளை போலதான் கருத்துட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஏற்கவே முடியாது. அதனாலதான் அவருடைய வழி வந்த தொண்டரடி கொடியாழ்வார்கள் இந்த 200 ரூபாய் உடன்பிறப்புகள்லாம் இது போன்ற செயல்கள்ல அவங்க ஈடுபட்டு வர்றாங்க. பாஜக இந்த தேர்தலில் 20 விழுக்காடு வாக்குகள், அதாவது பாஜகவுடைய கூட்டணியோடு சேர்த்து 20 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்காங்க. பாஜக மட்டும் தனித்து 11 விழுக்காடு வாக்குகள் பெற்று அது தங்களுடைய வாக்குகள் என்று அங்கீகரித்து வச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பாஜக 3வது இடத்துல தமிழகத்தில் வந்திருக்கு. இந்த பாஜகவுடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதாவது மற்ற பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிற எல்லா கட்சிகளுடைய வாக்குகளை சேர்த்துதான் 3வது பெரிய கட்சியாக தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று தனித்த வாக்கு வங்கி கிடையவே கிடையாது. இப்போ 2019க்கும் 2024க்குமான அந்த வாக்கு வங்கியை நம்ம சோதிச்சு பார்த்தா தெரியும். 21க்கும் 24க்கும் உள்ள வேறுபாடுகள் நம்ம தெளிவா பார்க்கலாம். திமுக எவ்வளவு இழந்திருக்குது, அதிமுக எவ்வளவு இழந்திருக்குது, நாம் தமிழர் கட்சி எத்தனை 2 விழுக்காடுக்கு நெருக்கி மேல மறுபடியும் ஒரு ஸ்டெப் ஏறி இருக்கிறாங்க, ஒரு மேஜிக் நம்பரை தொட்டிருக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆனா பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த எல்லாத்தையும் சேர்த்து இது என்னுடைய வெற்றி தான் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் உண்மை. நீங்க இங்க பாத்தீங்கன்னா பாமக வாங்கின விழுக்காடு 6, ஜான் பாண்டியன் அண்ணன் 1 விழுக்காடு, டிடிவி ஓபிஎஸ் 3.5 விழுக்காடு, ஜிகே வாசனுடையது 0.5 விழுக்காடு. ஸோ இது எல்லாமே கூட்டி 11.24 விழுக்காடு நாங்க வாங்கியிருக்கிறோம். நாங்க தான் 3வது கட்சின்னா இது மாதிரி அபத்தம் எதுவுமே இல்லையே. அப்படி இன்னும் சொல்ல போனா இவர்கள் இப்படி இது ஒன்று, நாங்கள் தான் பெரியவர்கள், பெரிய கட்சி, 3வது பெரிய கட்சின்றது நிலைநாட்ட விரும்புகிறாங்க. 3வது தங்களுடன் கூட்டணி வைத்த கட்சிகளை தாங்கள் ஏமாற்றினதையே மறைக்கவும் முயற்சி செய்யறாங்க. ஆமா, ஏன்னா எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நின்றதோ, வேட்பாளர் நின்றார்களோ, அங்கேயெல்லாம் பாமக உள்ளிட்ட டிடிவி, ஜிகே வாசன், ஓ பன்னீர்செல்வம், ஜான் பாண்டியன், ஆமா எல்லா கட்சிகளும், ஐஜேகே எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. ஆனா இந்த கட்சிகள் நிற்கிற இடங்கள் எல்லாம், நான் சொன்ன இந்த டிடிவி, ஓபிஎஸ், ஜான் பாண்டியன் நிற்கிற இடங்கள் எல்லாம் வாக்கு விகிதம் இவங்களுடைய ஷேர் அங்கே போகலையே, பாரதிய ஜனதாவுடைய ஷேர் போகவே இல்லையே, வாக்குகளே இல்லையா? புரியுதுங்களா? அப்போ முழுக்க 2 விஷயத்தை பாரதிய ஜனதா செய்யுது. ஒன்று, நாங்கள் தான் பெரிய கட்சி, தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சி என்கிற ஒரு மாயையை நிறுவிட பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறது ஒண்ணு. தங்களோட கூட்டணி சேர்ந்த கூட்டணி கட்சிகளையும் தாங்கள் அவர்களை ஏமாற்றிய விஷயத்தை மறைக்கவும் பார்க்கிறாங்க. இந்த 2 மோசடியையும் பாரதிய ஜனதா செய்ய முயலுகிறது. இது கெட்டிக்காரன் புழுகு 8 நாள்ல தெரிகின்றது மாதிரி விரைவிலேயே இது இந்த சாயம் வெளுத்து விடும். இப்ப அதனுடைய வெளிப்பாடாத்தான் இப்போ முதல் முறையா தேர்தல் அறிவிப்பு, அந்த முடிவுகள் அறிவிப்பு வந்த உடனடியே பாத்தீங்கன்னா தெரியும், ஜான் பாண்டியன் சகோதரர் சீமான ஆதரிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, வாழ்த்து சொல்லி இருக்கிறார். புரியுதுங்களா? தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அப்படின்ற உணர்வு சகோதரர் ஜான் பாண்டியனுக்கு உதிச்சிருச்சு. நான் நினைக்கிறேன் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் சகோதரர் சீமான், ஏன்னா ஏற்கனவே கிருஷ்ணசாமியை தான் பக்கம் இழுத்து காய் நகர்த்தி கருவேப்பிலையா அந்த வாசனைக்கு பயன்படுத்தி நக்கி தூர போட்டாங்க. அடுத்து ஜான் பாண்டியன், இப்ப பாருங்க அவரும் அதே இடத்துல மண்ணக்க வச்சுட்டாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்காக கெயின் எடுத்துக்கிட்டு ஜான் பாண்டியன் எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதனாலதான் ஜான் பாண்டியன் கூட முதல் வேலையா சகோதரர் சீமான பாராட்டி, அது எப்படின்னா இது ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு சமிக்கை தான், ஒரு சிக்னல் பேய் விழுந்துருச்சு. தமிழர்கள்லாம் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார்ல, உலகெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் எங்கோ எங்கள் பகைவர் மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு. அதனால தமிழர்கள் எல்லாம் வரக்கூடிய 2026 தேர்தலில் இந்த மாதிரி வஞ்சிக்கப்பட்ட தமிழின குடிகள் எல்லாமே ஒன்று சேர்வது காலத்தின் கட்டாயம். அதை பொறுத்து இருந்து பாருங்க. 2026 தேர்தலுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை 2026 பாஜக தலைமையில் ஒரு ஆட்சி அமையும் சொல்லியிருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் 2026 பாமக தலைமையில்
ஒரு ஆட்சி அமையும் சொல்லியிருக்காங்க. இப்போதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, ஒரு நல்ல கூட்டணியில நல்ல வாக்கு விழுக்காடு பெற்றிருக்காங்க. இப்பவே அந்த கூட்டணிக்குள்ள பிளவு ஏற்பட்டிருக்கா? உண்மை அதுதானே. இப்ப ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட் வேற வேற. ரெண்டு பேரு இப்ப நான் ஜான் பாண்டியனுடைய ட்வீட்டையும் பாருங்க, தம்பி வியங்கோ அவருடைய மகன் வியங்கோ பாண்டியனுடைய ட்வீட்டை பாருங்க. முழுக்க அவர் வந்து நாங்கள் இப்பொழுதுதான் தமிழர்களாவே உணர்றோம், ஆரியமும் திராவிடமும் எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கு அப்படின்றத அவங்க தெளிவாவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய அடுத்த கட்டம் தான் மாம்பழத்தை வந்து பீதிக்கு கொட்டை பிதுக்குனாங்கல்ல, தெளிவா உணர்ந்துட்டாங்க. அண்ணன் அன்புமணி, சௌமியா நாராயணன் அன்புமணி வந்து ஏமாற்றப்பட்டுட்டாங்க தன்னுடைய மனைவி அப்படின்றதுல தெளிவா ஆனதுனுடைய விளைவு தான் இது போன்ற அறிக்கைகள். ஆமா, இப்ப என்னன்னா இவ்வளவு வாங்கிட்டோம் இவங்களெல்லாம் வச்சு ஏமாத்தி, அதெல்லாம் அடுத்த முறை எங்கள் தலைமையில் ஆட்சின்றால நாளைக்கு எதை செய்ய துணிவா அப்படின்றதுனாலதான் அதுக்கு அப்படியே கவுண்டர் பண்ற விதமா தான் அன்புமணி இப்படி ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறார். நான் நினைக்கிறேன் 2026 தேர்தல் தமிழர்களை ஒண்ணு சேருவாங்க என்று தெளிவா தெரியுது. ஐயா, நீங்க அதிமுகவோட பாமக இருக்கிறப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தது. இப்போ பாஜகவோட போனதுக்கு அப்புறமா அங்கீகாரம் போச்சு. அது வந்து பாஜக வந்து பாமகவை வந்து அதை சொல்ற மாதிரி மாம்பழத்துல இருக்கிற கொட்டையை மட்டும் வச்சுட்டு மாம்பழத்தை சாப்பிட்டு போயிடுச்சு. அதான் பழம் எனக்கு கொட்டை உனக்கு. அதாவது எங்கெல்லாம் வந்து இது ஒரு ஒட்டுண்ணி அரசியல் தான். தனக்கு வாழ்வழிக்க இடம் கொடுத்தவனையே தூக்கி சாப்பிட்டுறது. அந்த வேலையை பாரதிய ஜனதா ஆரிய சித்தாந்தம் கொண்ட பாரதிய ஜனதா செய்யும், திராவிடமும் செய்யும். தன்னை நம்பி வந்திருக்கிற அத்தனை பேரை நடுக்காட்டுல கொண்டு போய் விடுவதுதான். பாருங்க, எந்த கட்சியை எதிர்த்து மதிமுக தொடங்கப்பட்டதோ அந்த கட்சியிலேயே போய் சரணடைய வச்சிட்டாங்களா? தேமுதிக எந்த இடத்துல போய் நிறுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஜி.கே. வாசன் இன்ன பிற மற்ற எல்லா கட்சிகளையுமே வந்து ஐயா கமலஹாசன் முடிஞ்சு போச்சா? நீங்க அதாவது அவராவது இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நான் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், எவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்தாருன்ற நமக்கு தெரியாது. ஆனா புத்திசாலித்தனமா ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு அவர் வாட்டில கமுக்கமா ஒதுங்கிட்டாரு. இந்த ஆரிய திராவிட கட்சிகளை நீ நம்பி போனேன்னா இதுதான் நடக்கும் என்பதை இந்த தேர்தல் தெளிவாக உணர்த்தி இருக்குது. இதை வந்து பாமக தெளிவாக உணர்ந்திருக்கும் என்று நான் நம்புறேன். ஐயா, நடிகர் விஜய் அவர்கள், மன்னிக்கும் ஐயா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு ஐயாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்கறது? இங்க நம்ம பாசிச பாஜகவை எதிர்த்து திமுக 40க்கு 40 பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கு. ஆனா அதுக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்காத நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இங்க சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்த்து சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? 2 பேரும் தெலுங்கர். ஏன் ஒரு தெலுங்கரை நிராகரிச்சு ஒரு தெலுங்கருக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு? பிஜேபியோட கூட்டணி வைக்கிறத மறைமுகமா சொல்றாரோ? அப்படி இல்ல, அவர் வந்து தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள விரும்புறார். அதுக்கான ஒரு அச்சாரம் தான். மற்றபடி அவர் ரைட் விங்லாம் நம்ம எது நினைக்க முடியாது. அவர் ரைட் விங் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அவருடைய கட்சியிலே பாரதிய ஏதாவது ஒரு வார்த்தைகளை அவர் சேர்த்திருப்பாரு. இந்திய அல்லது கிந்திய இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொற்களை இணைச்சிருப்பாரு. அவர் தெளிவா சொல்றாரு, தன்னுடைய அரசியல் தளம் களம் எல்லாமே தமிழகம் தான். அப்போ தமிழகம் போது தமிழ், தமிழர், தமிழ்நாடு இப்படிதான் போக போகுது. ஸோ அதனால அவர் ஒரு ரைட்டிங்கான அந்த கான்செப்ட்ல போகல அவரு. ஆனா தெளிவா சொல்றாரு, ஸ்டாலினை தான் எதிர்க்கிறதாக அவர் வந்து நிலைநாட்டிட்டார். இந்த ஒரு எதிரிக்கு எதிரி இந்த ஒரு ட்வீட் மூலமா எதிரிக்கு எதிரி நண்பன்ற மூலமா 2 பேரும் எதிரி தான். ஆனா உன்னைய வந்து நான் அடிக்கணும் அப்படின்னா உனக்கு எதிரி யாரா இருக்கிறான்? பிஜேபியோட கை கொடுக்கிற சந்திரபாபு நாயுடு. அவருக்கு வாழ்த்து சொல்வதன் மூலமா இவருக்கு வந்து நோஸ் கட் பண்ணியிருக்கிறாரு விஜய். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா மோடிக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு, ஸ்டாலினுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு, இப்படி எல்லாருக்குமே வாழ்த்து, சந்திரபாபு நாயுடுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்பா இந்த அவர் சொல்றல கேட்ட உடனே எனக்கு தலையே சுத்திருச்சு அப்படின்னு. அதாவது ரஜினி வந்து நடிக்க வந்திருக்கிறார், சரிங்களா? தன்னுடைய போக்குவரத்து துறை பணியிலிருந்து அவர் வந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கலையாளராக வந்திருக்கிறார். நடிச்சுட்டு போங்க, குழப்பாதீங்க. நீங்க குழப்பினது மாதிரி தமிழ் மக்களையும் குழப்பணும்னு நினைக்காதீங்க. தமிழக மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறாங்க. ரொம்ப தெளிவான யாரெல்லாம் வந்து இப்ப 40 தொகுதிகளையும் திமுகவுக்கு மக்கள் தூக்கி கொடுத்திருக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஆரிய எதிர்ப்புக்கு தான். திமுகவிற்கு தமிழக மக்கள் கொடுத்த நற்சான்று பத்திரம்னு நினைச்சிடக்கூடாது. இப்பதான் என்னன்னா அந்த 40 தொகுதிகளையும் வாங்கிட்டுல நீட்டு என்ன ஆச்சு, சாராய கடை என்ன ஆச்சு, இப்படி ஒவ்வொன்னா நம்ம வந்து கேள்வி கேட்கறதுக்கு வசதியா இருக்கும்.
சரிங்களா? அதனால ரொம்ப தெளிவான அரசியலுக்கு இப்பதான் வித்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சகோதரர் சீமானுடைய அரசியல் நகர்வு, அவரை பாராட்டாத 2024 இப்படி ஒரு கட்சி நாம் தமிழரே இருக்காதுன்னு சொன்ன அண்ணாமலை வாயால பாராட்ட வச்சுட்டானா? சொன்னாங்க. அண்ணன் சீமான் பாராட்ட வச்சுட்டாரா? இதுதாங்க ஒரு தனித்துவமான அரசியல். நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறதுனால நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். நாம் தமிழர் கட்சி வந்து 8.19% வாக்குகள் வாங்கி 8.22 வாங்கினாங்க. அந்த வாக்குகளை பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்களும் குறிப்பா அரசியல் தலைவர்களும் பாராட்டிட்டு வராங்க. இது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பலமா இருந்தாலும் 2026 தேர்தல் ஒரு கேள்விக்குறியாவே நாம் தமிழர் கட்சி மீது வைக்கப்படுது. ஏன்னா என்ன பண்ணுவாங்க? 2% வாக்குகள் தான் கூடியிருக்கு. 2026 அதே 2% கூடினா 10% வாக்குகள் தானே வரும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. மக்களவை தேர்தலில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய நகர்வுகள் வேற மாதிரி இருக்கும். உள்ளாட்சி தேர்தலில் எடுத்து வைக்கக்கூடிய நகர்வுகள் வேற மாதிரி இருக்கும். சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய நகர்வுகள் வேற மாதிரி இருக்கும். வேணும்னா நான் எழுதி தர்றத ப்ளீஸ் அண்டர்லைன் அண்ட் நோட் திஸ் பாயிண்ட். என்னுடையதை நீங்க வந்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் மை வேர்ட்ஸ். 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 விஷயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, சரியான எதிர்கட்சியா நாம் தமிழர் இருக்கும், இல்ல அப்படின்னா ஆளுங்கட்சியா இருக்கும். இது 2ல ஏதாவது ஒண்ணு தாங்க. வேணும்னா எழுதி தர்றேன். 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியா இருக்கும், இல்லாட்டா ஆளுங்கட்சியா இருக்கும். இந்த நடுவுல இந்த ஏன்னா அவன் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வளர்ச்சியை பாராட்டாத ஊடகங்களே இல்லைங்க, பாராட்டாத ஊடகவியலாளர்களே இல்லை. இந்த அதாவது பகைவனுக்கும் அன்பு செய்வாயின்றல, அவரை எதிர்த்து களம் கண்டிருக்கக்கூடிய கட்சியே இருக்காதுன்னு சொன்ன அண்ணாமலை வாயை திறந்து பாராட்டிட்டான்னா எப்படி இருக்கும் பாருங்க. அதனால இனி வந்து இவர் அதுதான், அது நாம் விரும்புவது அதுதான். நாம் விரும்புவது அரசியல் மாற்றம் இல்லை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். ஸோ அது வரட்டும். அப்படிப்பட்ட காலமும் கனியட்டும், காத்திருப்போம். எது நடந்தாலும் தமிழக மக்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும், இனிதாகவே நடக்கட்டும். மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி. நன்றி.